அந்த ஜீவ சமாதியே எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க அந்த இடத்துக்குள்ள போயிட்டு மறைஞ்சிருவாங்க. பழனியில போகர் இருக்காரு இல்லைங்களா? அது நிர்விகல்ப சமாதி. ஜீவ சமாதின்னு ஒண்ணு இருக்கு. ஜல சமாதின்னு ஒண்ணு இருக்கு. நிர்விகல்ப சமாதின்னு ஒண்ணு இருக்கு. நவகண்ட யோகினி. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நவகண்ட யோகினா தங்களுடைய பாடி பார்ட்ஸை 9 விதமா அங்கங்க பிரிச்சு வச்சு தவம் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கு. ஒருத்தர் இறந்த பிறகு அதை கட்டுறக்கூடிய இதுல அது வந்து சமாதி. ஜீவ சமாதிங்கிறது உயிரோடவே இருந்து அவர்கள் வந்து இறைநிலையை அடையக்கூடிய. ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்குமோ அதுல ஒரு குத்து மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அப்ரூவல்ஸ் வர வேண்டிய மாதிரியான இது, கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் கிடைக்கக்கூடியது, கவர்மெண்ட் லோன் சேங்ஷன் ஆகக்கூடியது, கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடியதுக்கெல்லாம் அங்கே அனுப்பிவிட்டு அது கிடைச்சதுனால என்ன அங்கே போய் கும்பிட சொன்னார். ஜீவ சமாதியில் வந்து முதலாக நான் போய் பார்த்தபோது அந்த அவருடைய கண் வந்து பேசும். அதில் தான் அந்த பாம்பாட்டி சித்தர் கணக்கம்பட்டியாரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே பூந்துருவாங்க, இன்னொரு உடம்புக்குள்ளே பூங்குவாங்க. இப்போ நிறைய பேருக்கு திருமணம் ஆகிடுச்சு, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு, நிறைய எங்கெல்லாமோ போய் எதுவும் இல்லாமல் நடக்காத மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் அற்புதமாக இவருடைய ஜீவசமாதிக்கு போய் சித்தர் இருக்கிற இடத்துல அந்த கருவறை மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல விளக்கு ஏற்றுறதுக்கு நம்மளுடைய கைங்கரியம் இருந்ததுன்னு வைங்களேன், நாம அவ்வளோ பிரகாசமாக நம்ம வாழ்க்கை இருக்கும். ராஜரிஷி ராமர் பாண்டியன் அப்படிங்கிறவரை நாம வணங்க நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்களையுமே அவர் நமக்கு கொடுத்துருவார். எவர் ஒருவருக்கு நல்ல காலம் பிறகுதோ அவங்க தான் ஜீவசமாதி தேடியே போவாங்க. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நேர்மறை சிந்தனையாளர் நற்பவி நம்பிராஜன் அவர்கள் தான் இருக்காங்க. நற்பவி சார். நற்பவி வணக்கம். வணக்கம் சார். சார், நம்ம இந்த நிறைய ஜீவ சமாதிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. பல பேருக்கும் பல ஜீவ சமாதிகள் பற்றியும் அந்த மகான் பற்றியும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படி உங்களை ஆச்சரியப்படுத்தின ஒரு ஜீவ சமாதி மகான்னா யாரை சொல்லுவீங்க? அதாவது உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த சித்தர்கள் ஜீவசமாதின்னு சொல்லப்படக்கூடிய இடங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதில் வந்து ராஜரிஷி ராமர் பாண்டியன் ஜீவசமாதி அப்படிங்கிற ஒரு ஜீவசமாதி வாசுதேவநல்லூர், அதன் அருகில் நெற்கட்டும் சேவல்னு இருக்குது. அதாவது வாசுதேவநல்லூர்லேருந்து இங்கே வந்து சங்கரங்கோயில் போகிற வழியில் அந்த நெற்கட்டும் சேவல் அப்படின்னு இருக்குது. ராஜரிஷி அப்படிங்கிற பட்டம் வந்து வாங்கியவர் வந்து விஸ்வாமித்ர மகரிஷி. அதே மாதிரி இவர் ராஜரிஷின்னு இவர் கலிகாலத்தில் வாழ்ந்தவர். இவர் வந்து மன்னராக இருந்தவர். இந்த புலித்தேவர் பரம்பரை இருக்கு இல்லைங்களா? ஆமாம். அந்த மன்னர் வகையரால் வந்த இவர் ஆன்மீகத்தில் ஈடுபாடாகி அதுக்கப்புறமா இவர் வந்து சிலர் நிறைய ஆதீனங்களுக்கெல்லாம் போய் அங்கே நிறைய கல்வி கற்று அதுக்கப்புறம் இவர் ஒரு சித்தராகவே உருமாறி இந்த இடத்துல தான் அவர் ஜீவசமாதி ஆனது. அந்த ஜீவசமாதியே எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நிறைய இடங்களில் ஜீவசமாதிகள் பார்த்துருப்போம். என்னென்னா அவங்க வந்து ஐக்கியம் ஆன பிறகு ஒரு அதுக்கு மேலே ஒரு பீடம் வச்சு அதுக்கு மேலே ஒரு லிங்கமோ ஏதோ ஒன்று வைக்கிறது உண்டு. அதாவது ஜீவசமாதின்னு ஒன்று இருக்குது, ஜலசமாதின்னு ஒன்று இருக்குது, நிர்விகல்ப சமாதின்னு ஒன்று இருக்குது. நிர்விகல்ப சமாதி அப்படின்னா அவங்க அந்த இடத்துக்குள்ள போயிட்டு மறைஞ்சிருவாங்க. இப்போ போகர் இருக்கக்கூடியது வந்து பழனியில் போகர் இருக்கார் இல்லைங்களா, அது நிர்விகல்ப சமாதி. இந்த மாதிரியான 18 சித்தர்களும் வெவ்வேறு இடங்களில் ஜீவசமாதியும் ஆயிருக்காங்க, இந்த மாதிரி நிர்விகல்ப சமாதியும் ஆயிருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. சில இடங்கள்ல இந்த ஜலசமாதிங்கிறதுக்கும் ரொம்ப நீருக்குள்ள ஆகுறது. ஆமாம், அப்படியே ஒரு கிணறோ இல்லை ஒரு குளமோ ஒரு குட்டையோ அந்த இதில் அவங்க அப்படியே போய் உட்கார்ந்து அமர்ந்து தவநிலையிலேயே அவங்க இறைவனோட இறைவனாக கலந்து அவர்களே ஒரு இறைவனாகவே விடுவார்கள். அதில் இந்த ராஜரிஷி ராமர் பாண்டியனில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அங்கே வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. அதாவது ஒருத்தர் இறந்த பிறகு அதை கட்டுறக்கூடிய இதில் அது வந்து சமாதி. ஜீவ சமாதிங்கிறது உயிரோடவே இருந்து அவர்கள் வந்து இறைநிலையை அடையக்கூடியது. அது வந்து பிரிட்டிஷார் காலத்திலேருந்து அதை வந்து கொஞ்சம் வந்து அதுக்கு சட்டத்திட்டம்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறையா சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட மக்களாக இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இன்றைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க, நிறைய அற்புதங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க.
அதில் இவருடையது என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்குமோ, அதில் ஒரு புத்து மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிடுது. ஓ! அப்போ அதுக்கு வந்து ஒரு ராஜா மாதிரி உருவம் கொடுத்து மீசை அதெல்லாம் வச்சு அந்த இது வந்து இருக்கும். இந்த இது வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே வந்திருக்கு. ம். அப்போ அந்த நார்த்து சைட்லேருந்து இதை பற்றி கேள்விப்பட்டு நிறைய அந்த அகோரி பாபா அந்த மாதிரியான சன்னியாசிகள் சாதுக்கள்லாம் இந்த ஜீவசமாதி பற்றி கேள்விப்பட்டு இங்கே வந்து இது பண்ண பிறகு அவங்க வந்து இவங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணினால் அந்த புற்று வளராமல் அப்படியே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை கோயிலாக கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜீவசமாதியில் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டாப் இதாயிடுச்சு. ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் இப்போ இந்த பிள்ளையார் வளர்றது அந்த மாதிரியான இதெல்லாமே இருக்குது நிறைய இடங்கள்ல. அது நந்தி வளரும் நந்தி இதாகிறது, சிவனே இதாகிற மாதிரி. இப்போ கோயில்பட்டி பக்கத்தில் நாலாட்டின் புத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா புத்தே பெருமாளாக இருப்பார். ஓ! 4 ஆடு வந்து அந்த புத்தில் போய் பால் சுரிந்து இருக்குது. அப்போ யாரோ ஒருத்தர் வந்து இந்த ஆடு மேய்க்கிறவங்க வந்து அந்த புத்தை வந்து போய் அதை அந்த ஆட்டை அடிக்க போயிருக்காங்க. அது அந்த புத்து மேலே பட்டு அதுக்கு வந்து அங்கேருந்து ரத்தமாக வந்த பிறகு அதுக்கப்புறமா வந்து பெருமாள் வந்து நான் தான் இங்கே இருக்கிறேன், இந்த ஆடுகள் வந்து எனக்கு பால் கொடுத்தது அப்படின்னு சொன்ன பிறகு அந்த புத்தும் அதே மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடியது தான். அதுக்கப்புறமா அவங்களும் அதுக்கு சில இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அது அப்படியே நின்றுடுச்சு. இப்போ நாமக்கல் ஆஞ்சநேயர் சிலையே வந்து வளருதுன்னு தான் சொல்லுவாங்க. இப்படி இந்த ஜீவசமாதி என்ன ஒரு விஷயம்னா, இவர் ராஜாவாக வாழ்ந்தவர், ராஜாவாகவே இருந்து ராஜாவாகவே சித்தராகி அவர் இதாகிட்டவர். அங்கே அரசு வேலை கிடைக்கணும், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கணும், இப்படி நிறைய பேர் இன்னைக்கு கவர்மெண்ட் வேலைங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்க. அதுக்கு தான் நான் வந்து நிறைய பேர் வந்து அவனுக்கு பணம் கொடுத்தேன் இவனுக்கு பணம் கொடுத்தேன் அதுக்காச்சு இதாக்காச்சின்னு இதாகக்கூடியது. இன்னைக்கு வந்து நேராக வந்து தேர்வு எழுதி மெரிட்டில் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது. நிறைய நல்ல நபர்கள் அந்த மாதிரி 8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் எழுதிட்டு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நான் ஜாதகம் பார்க்கும்போது பார்த்துருக்கேன். ஒன்று நான் அமைப்பு இருக்குன்னா 10-15 வருஷத்துல வந்து ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா அது அவங்களுக்கே ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சிட வேணாமா, வேற ஒரு வேலைக்கு போகணும். சில பேர்லாம் வந்து வருஷம் ஃபுல்லாக இதுக்கே உட்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு யூபிஎஸ்சி எழுதுறது, டிஎன்பிஎஸ்சி எழுதுறது, அந்த எக்ஸாம் எழுதுறது, ரயில்வேக்கு எழுதுறதுன்னு எழுதி கொண்டு தானே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு இதாக வந்து இவரை வழிபட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த அரசு சம்மந்தப்பட்ட அனைத்து காரியங்களும் நடக்கும். ஓகே, நீங்கள் அங்கே போயிருக்கீங்க? நான் போயிருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்து அந்த ஜீவசமாதி வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்போ ஒரு கால பூஜை வந்து அந்த இதுக்கு வந்து இருந்தது. பிற்பாடு அது பெருசாக வந்து கவனிப்பாரற்று தான் இருந்தது. அந்த தலைமுறை அந்த பரம்பரையை சார்ந்த நபர்கள் தான் அதை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு எங்கள் அப்பா மூலமாக தான் எனக்கு வந்து அந்த ஜீவசமாதியை பற்றி தெரியும். ஏன்னா எங்கள் அப்பாவும் வந்து கொஞ்சம் ஜோதிடமும் பார்க்கக்கூடியவர். அவர் வந்து நிறைய பேருக்கு அதை சொல்லி நிறையா இந்த அப்ரூவல்ஸ் வர வேண்டிய மாதிரியான இது, கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் கிடைக்கக்கூடியது, கவர்மெண்ட் லோன் சேங்ஷன் ஆகக்கூடியது, கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடியதுக்கெலாம் அங்கே அனுப்பிச்சி விட்டு அது கிடைச்சதுனால என்ன அங்கே போய் கும்பிட சொன்னார். அப்போ நான் அதுக்கப்புறமா நான் போய் பழக ஆரம்பித்த பிறகு எனக்கு வந்து அவங்க வந்து அந்த ராஜரிஷி ராமர் பாண்டியன் பற்றின இதை வந்து நான் நிறைய யூடியூப் தளத்தில் அப்புறம் என்னுடைய முகநூல் பதிவுகள்லாம் எழுத ஆரம்பித்தேன். அப்போ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து போக ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த பரம்பரையை சார்ந்த நபர்கள் இன்றைக்கி யார் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க வந்து எங்களை வந்து அங்கே கூப்பிட்டு சில மரியாதைகள்லாம் செய்தார்கள். அதாவது அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, புரட்டாசி மாதம் வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர நாள் இந்த பௌர்ணமி நாளில் வந்து அங்கே வந்து 108 நவகிரக பூஜை அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து வல்லநாடு சாது சிதம்பரம் சாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து விநாயகரோட அம்சம். அவர் வந்து தூத்துக்குடி பக்கத்தில் வல்லநாடு அப்படிங்கிற இடத்துல அவர் ஜீவசமாதி. அவர் தான் நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு இது பண்ணவர், சமாதி பண்ணவர். ஏன்னா வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரே வந்து முருகனோட அம்சத்தில் உள்ளவர். வல்லநாடு சாது சிதம்பரம் சாமிகள் வந்து விநாயகரோட அம்சத்தில் இருக்கக்கூடியவர். ஓகே. ஸோ இந்த மாதிரி அந்த நவக்கிரக ஜோதின்னு ஒன்று போடுவாங்க. 108 ஜோதின்னு ஒன்று இருக்கும், 1008 ஜோதின்னு இருக்கும். அதுவே வித்தியாசமாக இருக்கும். அந்த வாழை மட்டை இருக்குங்களா, அந்த இதில் தான் அந்த விளக்கு வாழை மட்டையை வச்சு அதில் ஒரு
மண் சட்டி மாதிரியான மண் அகல் விளக்கு வச்சு அதில் திரிக்கு இத்தனை திரி போடணும், ஒவ்வொரு நவக்கிரகத்துக்கும் இந்த தானியம் வைக்கணும் அப்படின்னு நிறைய ஒரு கோட்பாடுகளோடு ஒரு விதிமுறைகளோடு செய்யக்கூடியது. அதில் நான் வந்து வருஷா வருஷம் கலந்துக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. நான் நிறைய பேரை அதுக்கு அழைத்து போய் அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் நிறையா நல்ல மாற்றங்கள், இந்த பிஸ்னஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. வெறுமனே அரசு வேலை மட்டும்தான் இல்லை, அவருடைய ஜீவசமாதிக்கு போயிட்டோம் அப்படின்னாலே யாருக்கு கர்ம வினைகள் நீங்கக்கூடியதோ, யாருக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு அப்கமிங்கான ஒரு விஷயம் நடக்க போகுதோ அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரியான இடங்களுக்கே போக முடியும். அந்த மாதிரி பிரமிப்பான விஷயங்கள் எல்லாமே அங்கே போய் எனக்கே நிறையா நல்ல விதமான மாற்றங்கள்லாம் கிடைச்சிது. அதனால் நான் வருஷா வருஷம் என்ன அவங்க வந்து வீடு தேடி வந்து கூப்பிடுவது உண்டு, அல்லது ஃபோன் செய்து வந்து கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி வாங்க இங்கே வந்து இந்த கலந்துக்கணும். அது வந்து குரு பூஜையாக அவங்க வைத்திருப்பார்கள். பொதுவாகவே வந்து ஒவ்வொரு சித்தரும் அவங்க ஐக்கியமான நட்சத்திரமோ அல்லது பிறந்த நட்சத்திரமோ இந்த மாதிரியான திதியோ எதையாவது வச்சு தான் அவங்களுடைய அந்த குரு பூஜையை நடத்துவார்கள். அதெல்லாம் அன்னதானம் பண்ணுறது, வைக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும். நாங்கள் கூட வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய மக்களை வந்து அந்த கோயில் வந்து புனரமைப்பதற்கு வந்து உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி என்னுடைய ஃபாலோயர்ஸ் நிறைய பேர் அதுக்கு வந்து இது பண்ணி அது ஒரு பக்கம் நடந்ததாக செஞ்சது. ஸோ இந்த ஜீவசமாதியில் வந்து முதலாக நான் போய் பார்த்தபோதே அந்த அவருடைய கண் வந்து பேசும். அந்த புத்து உருவம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு மாடை இது மாதிரி தான் இது பண்ணியிருப்பாங்க. அதில் அதுக்கு உருவம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வெறும் ஒரு கூரை செட்டு மாதிரி தான் ஆரம்ப காலத்தில் இருந்துருக்குது. அப்புறமா தான் வந்து இந்த சன்னியாசிகள் சாதுக்கள்லாம் வந்து இதுக்கு வந்து இப்படி பண்ணணும் வைக்கணும்னு அவங்க சில தாத்பரியங்களை சொன்ன பிறகு தான் இவங்க இந்த உருவம் கொடுக்க ஆரம்பித்த பிறகு தான் அது வளர்றதே இதாச்சு. ஏன்னா அவர் வந்து நிறைய அஷ்டமா சித்திகள் எல்லாமே தெரிஞ்ச ஒரு சித்தர். இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான நபர்களை எல்லாமே நம்ம பார்க்குறது ரொம்ப அரிது. அது மாதிரி இந்த காவாங்கர கண்ணப்ப சித்தர்னு இங்கே ஒருத்தர் ஜீவசமாதி வந்து இங்கே உண்டு, புழல் சிறைச்சாலை போகிறதுக்கு முன்னாடியே உண்டு. நவகண்ட யோகின் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நவகண்ட யோகினா தங்களுடைய பாடி பார்ட்ஸை 9 விதமாக அங்கங்கே பிரித்து வச்சு தவம் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்பா, அது மாதிரி அஷ்டமா சித்திகள் அப்படிங்கிறது 8 விதமான சித்திகள் தெரிந்தவங்க. காத்தோட காத்தா பறக்கிறது, கண்டம் விட்டு கண்டம் போகிறது, உருமாறுறது, கூடு விட்டு கூடு பாயக்கூடியது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடியது இந்த சித்தர்களோட இதில். அதில் தான் இந்த பாம்பாட்டி சித்தர், கணக்கம்பட்டியாரெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே பூந்துருவாங்க, இன்னொரு உடம்புக்குள்ளே பூங்குவாங்க. அந்த மாதிரியான இதெல்லாமே இருக்கக்கூடியது. அதில் இந்த ராஜரிஷி ராமர் பாண்டியன் வந்து சித்தர்கள்லேயே 2 பேருக்கு தான் வந்து ராஜரிஷி பட்டம் கிடைத்தது. ஒன்று விஸ்வாமித்திர மகரிஷி, அதுக்கடுத்து ராமர் பாண்டியன் அவர்கள். ராமர் பாண்டியன் ஐயா. ஓகே, இப்போ நீங்கள் அங்கே கோயிலுக்கு போனோன்னா அங்கே ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த இடம் வந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு. எந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருந்துச்சு? அதாவது அவர் இருந்த காலத்திலேயே அந்த ஊரில் வந்து ஒரு மந்திரவாதி வந்து நிறைய விதமான தேவையில்லாத காரியங்களை எல்லாம் செய்து இது பண்ணியிருக்கிறார். அவர் அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து ஆதீனங்கள் கூட வந்து அங்கே போய் இருந்தார். ஒரு ஃபேமிலியவே விட்டு இது பண்ணி டோட்டலாக முற்றும் துறந்த முனிவர் மாதிரி சித்தர் மாதிரி போய் இருந்தவர். அப்புறம் திரும்ப இங்கே வராரு. வரும்போது அந்த மந்திரவாதி ரொம்ப நிறைய வேலைகள் பண்ணி அந்த மக்கள் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு பயமுறுத்தி குடும்பப்படுத்திக்கிட்டு இருந்தப்போ இவர் வந்த உடனே அவன் தெரிச்சு ஓடி போயிட்டார். அந்த அளவுக்கு சக்தி பயங்கர வைவான இவர் தான் அவர். ஓகே, அந்த மாதிரியான இதெல்லாம் நிறையா இருந்திருக்கு. இப்போ நிறைய பேருக்கு திருமணம் ஆயிருக்கு, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு, நிறைய எங்கெல்லாமோ போய் எதுவும் இல்லாமல் நடக்காத மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இவருடைய ஜீவசமாதிக்கு போய் நடந்திருக்கு. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு முறை சார்? இப்போ ஏதாவது நம்ம அங்கே போய் செய்யணுமா? வழிபாடு முறை எப்படிப்பட்டது அங்கே இருக்கும்? பொதுவாகவே சித்தர்கள் வந்து மட்டுமல்லாமல் எல்லா தெய்வங்களும் நம்மளுடைய தூய்மையான பக்தியை தான் எதிர்பார்ப்பாங்க. நம்ம வந்து கோடி கோடியாக போய் பணத்தை கொட்டணும் வைக்கணும் அப்படிங்கிற இதெல்லாமே வந்து இது கிடையாது. நாம் வந்து அவர்களை முழுமையாக நம்ப வேண்டும். சரணாகதி தத்துவம்னு ஒன்று இருக்குது. நீ தான்ப்பா எனக்கு எல்லாமே, உன்கிட்ட வந்துட்டு நீ பார்த்துக்கோ எல்லாமே. இப்போ வந்து சைவர்கள்லாம் வந்து சிவார்ப்பணம்னு சொல்லுவாங்க, வைணவர்கள்லாம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லுவாங்க. எல்லாமே இப்போ நான் சொல்லக்கூடியது சித்தர்களுக்கே அர்ப்பணம். எல்லாமே சித்தர்கள் பார்த்துக்குவாங்க, நம்ம என்ன நமக்கு இல்லை அவங்க பார்த்துக்குவாங்க. நமக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வந்தாலும் அது
அவங்க காப்பாத்திடுவாங்க. அவங்க கிட்ட நம்ம சரண்டர் பண்ணிட்டோம்னா அது அவங்களோட பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு போயிருது இல்லைங்களா. அதனால யூனிவர்சிட்டியே நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டோம்னா அது எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். அந்த மாதிரி தான் பொதுவாகவே ஒரு நம்ம எந்த இடத்துக்குமே வெறுங்கையோட போகக்கூடாது. வெறுங்கையோட போனால் வெறுங்கையோட தான் வருவா அப்படின்னு சொல்கிறது உண்டு ஊர் வழக்கப்படியே. அப்போ நம்ம ஒரு நோயாளியை பார்க்க போகிறதா இருந்தாலும், கர்ப்பிணியை பார்க்க போகிறதா இருந்தாலும், ஒரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபரை பார்க்க போகிறதா இருந்தாலும், சின்ன பிள்ளைகளை அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலுமே நம்மளுடைய வழக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஸ்வீட்டு இது பலகாரங்கள் ஏதாவது வாங்கிட்டு போகணும், இல்லை அங்கே பிள்ளைகள் இருக்காங்கன்னா விளையாட்டு பொருள் வாங்கிட்டு போகணுங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த சித்தர்கள் ஜீவசமாதி போகிறதுக்கே என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு அங்கே விளக்கு போடுற இதை பார்க்கணும். அது வல்லநாடு சாதி சிதம்பரம் சாமிகளே அவரை பற்றி மகாபெரியவர் சொல்லியிருக்கார். விளக்கால் விளக்குவார் வல்லநாட்டார், விளக்கால் என்னத்தை விளக்குவார், கர்ம வினையை நீக்கி விடுவார். அப்போ அவர் போடுறதே அந்த ஜீவ ஜோதி தான். அது வேற ஜோதின்னு சொல்லுவாங்க. ஜோதி போடணும். கூழ் குடித்தால் ஊழ் போகும்பார். கூழ் காட்சி கொடுக்கக்கூடிய விஷயங்களை தான் அந்த வல்லநாடு சாதி சிதம்பரம் சாமிகள் செய்கிறது உண்டு. அவருடைய ஜீவசமாதியும் அற்புதமான ஒரு இடம் தான். அது தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது. தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி போகிற வழியில் வல்லநாடுன்னு இருக்குது. அங்கே தான் அந்த இது இருக்குது. இந்த சித்தர்கள் இதையே மிஸ்டிக் செல்வம் ஐயா அப்படிங்கிறவர் தான் நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தவர். அது மாதிரி இந்த விஸ்வாமித்திர மகரிஷி ஜீவசமாதிலாம் நிறைய பேருக்கு தெரியாமல் அது மண் புதராகவும் இந்த கருவேலங்காடுமாவே தான் இருந்தது. வல்லநாடு சாதி சிதம்பரம் சாமிகள் தான் அதை இது பண்ணி கொண்டு இன்றைக்கி மக்கள் பயன்பாட்டிற்கு அது இருக்க காரணம் அவருக்கு தான். அது மாதிரி இந்த ராஜரிஷி ராமர் பாண்டியன் ஜீவசமாதின்ட்டு இல்லை, எந்த ஜீவசமாதி போனாலும் ஊதுபத்தி வாங்கிட்டு போகலாம், சாம்பிராணி வாங்கிட்டு போகலாம். அந்த ஜீவசமாதிக்கு அபிஷேகம் செய்வதாக இருந்தால் அபிஷேகத்திற்கான பொருட்களை நாம் வாங்கிட்டு போகலாம். முக்கியமாக அன்னதானத்துக்கு நம்மளால் இயன்ற பொருட்களை கொடுக்கலாம். அரிசியோ பருப்போ காய்கறிகளோ. இப்போ நாங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போனோம்னா அரிசி வாங்கி கொடுக்குறது உண்டு. அப்பாலாம் இந்த காய்கறிகள் வாங்கி கொடுக்குறது உண்டு. இது மாதிரியான எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். சுத்தமான எண்ணெயாக, செக்கில் ஆட்டின எண்ணெயாக வாங்கி கொடுக்கணும். கலப்படம் இல்லாத எண்ணெயாக வாங்கி கொடுக்கணும். அல்லது நெய் வாங்கி கொடுக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கோயிலில் இல்லை இந்த ஜீவசமாதிகளில் அந்த மூலவர் விக்கிரகத்துக்குள்ளேயோ அல்ல அந்த சித்தர் இருக்கிற இடத்துல அந்த கருவறை மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல விளக்கு ஏற்றுறதுக்கு நம்மளுடைய கைங்கரியம் இருந்ததுன்னு வைங்களேன், நாம் அவ்வளோ பிரகாசமாக நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சார். அதனால தான் பார்த்தீங்கன்னா வேதாரண்யத்தில் வேதாரண்யம் விளக்கழகுன்னு சொல்லுவாங்க. வேதாரண்யத்தில் அங்கே விளக்கழகு. திருவாரூரில் தேர் அழகு. ஒவ்வொரு ஊருக்கும் அந்த மாதிரி சொல்கிறது ஒரு விஷயங்கள் உண்டு. இந்த ராஜரிஷி ராமர் பாண்டியன் அப்படிங்கிறவரை நாம் வணங்க நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்களையுமே அவர் நமக்கு கொடுத்துருவார். சித்தரில் பொறுத்த வரைக்கும் நம்ம போய் கோரிக்கை வைக்கணும், ஆப்ளிகேஷன் வைக்கணும், எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. எவர் ஒருவருக்கு நல்ல காலம் பிறகுதோ அவங்க தான் ஜீவசமாதி தேடியே போவாங்க. கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் நிறைய பரிகாரங்கள் இருந்தாலும் கலிகாலத்தை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் ராஜ்யங்கிறது ஆல்ரெடி நிறைய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கோயில்களுக்கு கூட்டம் போகிற மாதிரி இன்னைக்கு அதை விட சித்தர்கள் இதை தேடி போகக்கூடிய நபர்களும், சதுரகிரி தேட போகிறவங்களும், பர்வதமலை போகிறவங்களும், வில்லியங்கிரி மலைக்கு போகிறவங்களும் நிறைய பேர் சித்தர்கள் மாதிரியே வாழக்கூடிய நபர்களாகவுமே மாறிட்டு தானே செய்கிறாங்க. அப்போ அதுக்கான இது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு நோக்கி போகும்போது நமக்கு ஈஸியாக நிறைய விஷயங்கள் புலப்படும். நம்ம கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்களே அங்கே போனால் எல்லாமே கொடுத்துருவாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. நாம் பேராசை பிடித்து எனக்கு அதை கொடு இதை கொடு காரை கொடுப்பாங்களா அப்படிங்கிற இது இல்லாமல் எனக்கு என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும், அதை நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற ஒரே இதில் நம்ம வழிபாட்டு முறையாக வைத்தாலே எல்லாமே கிடைச்சிடும் நமக்கு வாழ்க்கையில். கண்டிப்பாக சார். எப்படி ஒரு ஜீவசமாதியை பற்றியும் சித்தர்களை எப்படி வணங்கணுங்கிறத பற்றியும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்கள் நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் நன்றி சார். நன்றி.